உள்ளத்திற்கு, வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஆசைக்குரிய ஒரு பொருள்தான். அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாகவே ஆண்களின் உதயத்தை, ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்குத்தான் உள்ளம் இருக்கிறது. யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள், ஈமான் இல்லாதவர்கள் தோற்று விடுவார்கள். இப்படித்தானே இவன் 1000 பொண்ணை பார்ப்பான், பிரச்சனையே இருக்காது. ஒரு பொண்ணு தெரியாதனமா இவனை திரும்பி பார்த்திடக்கூடாது, அவ்வளவுதான். உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க, வானத்திலையும் மேலையும். ஈமான் இருந்தால் பறக்காது. பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது. உள்ளத்திலே அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் பறக்காது. கண்களால் பார்ப்பதை உபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான், பார்வைகளை தாழ்த்தி இருப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று. அல்லாஹ் அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி இருக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது, ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பெண்ணினுடைய ஆசை. முதல் ஆசை, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர்ர அலர் ரிஜால் மினன் நிஸா. எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம், டேஞ்சரஸ், நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பனி இஸ்ரவேலர்கள், அதனால் தான் அழிக்கப்பட்டார்கள். யார்? பெண்கள். ஆணுடைய உள்ளம் அப்படித்தான், ஆணுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே இதை தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. வஸாஅ சபீலா. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, அது மிக கெட்ட வழி, அது மானக்கேடான ஒன்று. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறானோ அவன் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறான். ஆம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? யார்? பெண்கள். பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம். பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாலியாத், அவள் ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். ஒரு ஆண் பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான், பிறரை அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான், இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா. ஒரு பெண் அவளும் சாய்வாள், பிறரையும் சாய்ப்பாள். ஆம், இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும். இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை. ஹிஜாபா இதெல்லாம்? இதெல்லாம் ஹிஜாபா? இதுக்கு ஹிஜாப் போடாம வெளியே வரலாம். ஹிஜாப் எதுக்குங்க? ஹிஜாப் எதுக்கு? எதுக்கு ஹிஜாப்? உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதுளை என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க. ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் டையை போட்டு இறுக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க. நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், 2 துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறாள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்கள் செவிகளுக்கு விடவில்லை, இப்படி ஆடை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா வலா யதுகுலூனல் ஜன்னah, நுழைய முடியாது. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். 3, மெல்லியதாக ஆடை இருந்தால், கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால், பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆடை இருந்தால் அந்த தன்மைகளை வந்துவிடும். இன்னைக்கு ஹிஜாப் தானே கவர்ச்சியே. அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன், பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப், மின்னு 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 மின்னு. பட்டு புடவை தோத்து போயிடும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு. அதையும் விற்கிறார்களே, மமங்களா வாங்கடா, மறுமையில உங்களுக்கு இருக்குது விற்ற காரணத்திற்கு.
கூலி வாங்குகிறீர்களா? இதை விட்டு ஃபாஹிஷாவை பரப்புகிறீர்களா? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. நாளைக்கு போய் எழுதி கொடுத்துருங்க எல்லா கடையிலையும் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். யார் மானக்கேடான விஷயங்கள் மக்களிடத்திலே பரவுவதை விரும்புகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உலகத்திலையும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து எல்லா புர்கா கடையிலையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். ஆம், இவர்கள் அதற்கு காரணம். அது அணிந்து வரக்கூடிய பெண்கள் இதற்கு காரணம். லா இலாஹா இல்லல்லாஹ்.